சிவாய நம. அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம். இந்த வாக்கு கடந்த 7/12/2025 அன்று தேரையர் பெருமானால் மதுரை சிவபுராண கூட்டு பிரார்த்தனையில் உரைக்கப்பட்டது. வாருங்கள், வாக்கிற்குள் செல்வோம். நம்ம கண்ணுக்கு தெரியாத சக்திகள் நம்மள பாதிக்குதா? மூலிகைகளால நம்மள காப்பாத்திக்க முடியுமா? வாங்க, தேரையர் சித்தர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். இந்த கேள்விக்கு தேரையர் சித்தர் சொல்ற பதில்களைத்தான் நாம இப்ப பார்க்க போறோம். முதல்ல இந்த உரை கதிர் இயக்கம்னு ஒரு சக்தியை பத்தி சொல்லுது. இது நம்மள சுத்தி எல்லா இடத்துலயும் இருக்கான். சொல்லப்போனா இதுதான் பிரபஞ்சத்தோட ஒரு அடிப்படை சக்தினே சொல்றாங்க. ஆனா இங்கதான் ஒரு சிக்கல். இந்த சக்தி 20% தொட்டுடுச்சுன்னா அது உயிருக்கே ஆபத்தான். சரி, இந்த சக்தி எப்படி ஒருத்தருக்கு ஆபத்தா மாறுது? அதுக்கு ஒரு ஃபார்முலாவே இருக்கு. ஒருத்தரோட சக்தியும் அவங்க இருக்கிற இடத்தோட சக்தியும் 10 யூனிட் போயிடுச்சுன்னா விளைவு மரணம்தான். இதோட தாக்கம் எவ்ளோ மோசமா இருக்கும்னா ஒரு திடீர் கார் விபத்து மாதிரி இருக்குமா. நாம டெய்லி அங்க இங்க போகும்போது நமக்கே தெரியாம இந்த நெகட்டிவ் எனர்ஜியை உள்வாங்கிக்கிறோம். இதுக்கு என்ன காரணம்னு கேட்டா தவறான வாழ்க்கை முறைதான்னு இந்த உரை நேரடியாவே சொல்லுது. அப்படின்னா மக்கள் படுற கஷ்டத்துக்கு அவங்கதான் காரணம்னு இது ரொம்ப தெளிவா சொல்லுது. சரி, இந்த ஆபத்திலிருந்து எப்படி தப்பிக்கிறது? அதுக்கான தீர்வை இப்ப பார்க்கலாம். மூலிகைகளை பயன்படுத்துறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒருத்தரோட நிலைமை எப்படி மாறுதுன்னு பாருங்க. எப்படின்னா, இந்த மூலிகைகள் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற இறை சக்திய அதிகரிக்குதான். இத பாருங்க, இதுதான் ஒரு பாதுகாப்பு கவசத்தை உருவாக்குறதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். இந்த வழிய ஃபாலோ பண்ணா எந்த தீய சக்தியும் நம்மள ஒன்னும் பண்ணாதுன்னு இதுல சொல்லியிருக்கு. அப்போ நம்ம வாழ்க்கை முறைக்கும் இந்த எனர்ஜிக்கும் மூலிகை பாதுகாப்புக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கு. இவ்வாறாக சித்தப்பெருமான் தேரையர் கூறிய கருத்தின்படி இறைசக்தி குறைவாக உள்ள ஒரு நபர் தீய கதிரியக்கம் அதிகமாக இருக்கும் இடத்திற்குச் செல்லும் பொழுது அவருக்கு விபத்து ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்படுகிறது. இதிலிருந்து தப்பிப்பதற்கு சித்தப்பெருமான் தேரையர் கூறிய அருகம்புல், வில்வம், துளசி மற்றும் மிளகு சீரகம், மஞ்சள், உலர் திராட்சை போன்ற மூலிகைகளை பயன்படுத்தி பயன்பெறலாம். மூலிகை எடுக்கும் முறை பற்றி இதற்கு முன்னம் வெளியிட்ட வீடியோக்களை பார்த்து தெரிந்து கொள்ளவும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.